பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம், 6ஆம் திருத்த சட்டமாக இருக்கலாம், மக்களை நசுக்குவதற்காக கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டங்களுக்கு மக்கள் அடங்க வேண்டும் என்கிற தேவையில்லை, ஜனநாயக மீறல். ஆகவே மக்கள் தன்னுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அநீதியான அடக்குமுறையான சட்டங்களை மக்கள் உடைத்தெறிய வேண்டும். இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்விலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளானது எங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழருடைய வரலாற்றிலே வட்டுக்கோட்டை பிரகடனம். நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு தனி தேசத்திற்கு சொந்தமானவர்கள். நாங்கள் இந்த நாட்டிலே ஆண்டாண்டு காலமாக தமிழினமாக ஒரு தனி அரசோடு, தனித்துவத்தோடு, தனித்துவமான பண்பாட்டோடு, தனித்துவமான கலாச்சாரத்தோடு, ஒரு வரலாற்றோடு வாழ்ந்தவர்கள். வரலாற்றிலே இலங்கை என்ற ஒரு தனிநாடு இருந்ததில்லை. ஒற்றை ஆட்சிக்கு உட்பட்ட ஒரே தேசம் என்று இலங்கை இருந்ததில்லை. ஒரே தேசத்திற்குள்ளே 3 வேறு தனி நாடுகள் இருந்தது. 1621ஆம் ஆண்டு வரை தமிழர்களுக்கான தனி அரசு யாழ்ப்பாண அரசாக இருந்து அது ஐரோப்பியரிடத்திலே இழந்து போய் 1833ஆம் ஆண்டு பிரித்தானியர்கள் இலங்கையை, இந்த 3 தேசங்களை தங்களுக்காக ஒன்றிணைத்தார்கள், தங்களுடைய ஆளுகைக்காக ஒன்றிணைத்தார்கள். அதன் பின்னர் 1948ஆம் ஆண்டு பிரித்தானியர் இங்கிருந்து செல்லுகிற பொழுது இலங்கையை பேரினவாதிகளிடத்திலே கையெழுத்து சென்றதுடைய விளைவாக அவர்கள் தமிழினத்தை இருப்பை இல்லாதாக்கி தங்களுடைய இனவாத அரசை, தங்களுடைய அரசை தமிழ் மக்களுடைய பிரதேசங்களிலே விஸ்தரிக்க வேண்டும், வியாபிக்க வேண்டும் என்கின்ற ஆக்கிரமிப்பு சிந்தனையாலும் அழிப்பு மனநிலையாலும் தமிழர்களை இந்த நாட்டிலே இல்லாதொழிக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டினால் தமிழர்களுக்கு எதிராக காலம் காலமாக பல்வேறு வகையிலே இன அழிப்பு 1956ஆம் ஆண்டு அம்பாறை கல்லோயா மாவட்டத்திலே தொடங்கி வைக்கப்பட்ட நில பறிப்பினூடான இன அழிப்பு 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே உச்சம் பெற்றது. இன அழிப்பினாலும் இன ஒடுக்குமுறையினாலும் தமிழர்களுடைய வாழ்வும் இருப்பும் இல்லாமல் போகிற சூழலிலே தமிழ் தலைவர்கள் சிந்தித்தார்கள், நாங்கள் ஐரோப்பியரிடத்திலே இழந்து போன தேசத்தை நாங்கள் மீள பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதனுடைய அந்த அடிப்படையும் ஆரம்பமும் வரலாற்று திருப்பமும் தான் வட்டுக்கோட்டை பிரகடனம் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி. தந்தை செல்வா சொல்லுகிறது போன்று சொல்லுவார், இந்த நாட்டிலே நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை, நாட்டையோ அல்லது தேசத்தையோ பிரித்து தரும்படி கேட்கவில்லை. எங்களுடைய தேசம் இங்கே இருந்தது. நாங்கள் பல 100 ஆண்டுகளாக ஒரு தனி தேசமாக தனியரசோடு நாங்கள் வாழ்ந்தோம். அந்த தேசம் மீள எங்களுக்கு வேணும். ஆகவே எங்களுடைய தேசத்திற்கு நாங்கள் மீள திரும்புவோம் என்பதுடைய ஒரு எழுச்சி தான் இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம். அந்த பிரகடனம் என்பது மக்களால் உருவாக்கப்பட்டு மக்களாணையை பெற்றது. தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அத்தனை சட்டங்களும் தமிழ் மக்களை நசுக்குவதற்காகவும் அடக்குவதற்காகவும் அவர்களை இல்லாமல் ஒழிப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது. ஒரு நாட்டிலே சட்டங்கள் மக்களுக்காக இயற்றப்படுகிறது, மக்களை பாதுகாக்க, நல்வழிப்படுத்த, மக்களை வழிநடத்துவதற்காகத்தான் சட்டங்கள். அதனால்தான் சொல்லுவார்கள், ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக ஆனது. ஆகவே மக்களுக்கு எதிராக எந்த சட்டங்களும் திரும்பும் என்று சொன்னால், ஒரு சட்டங்கள் மக்களை அடக்குகிறது என்று சொன்னால் அது ஜனநாயகம் மீறல், அது ஜனநாயகம் ஆகாது. ஆகவே அந்த மக்கள் தீர்மானித்தார்கள், நாங்கள் எங்களுடைய பழைய தேசத்திற்கு மீள திரும்ப வேண்டும் என்பது அது அவருடைய ஜனநாயக உரிமை, அது அவருடைய தனித்துவம். ஆகவே அதை இல்லாதொழிப்பதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள், 6ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம், 6ஆம் திருத்த சட்டமாக இருக்கலாம், மக்களை நசுக்குவதற்காக கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டங்களுக்கு மக்கள் அடங்க வேண்டும் என்கிற தேவையில்லை, ஜனநாயக மீறல். ஆகவே மக்கள் தன்னுடைய
மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அநீதியான அடக்குமுறையான சட்டங்களை மக்கள் உடைத்தெறிய வேண்டும். அதுதான் உலக ஒழுங்கு, அதுதான் ஜனநாயக விழுமியம். ஆனால் இன்று சட்டங்களை சொல்லிய மக்களை மிரட்டுகிறார்கள், அடக்குகிறார்கள். சில வேளைகளில் இந்த சட்டங்களை கொண்டு வந்த ஆக்கிரமிப்பாளர்களும் ஆட்சியாளர்களும் சட்டத்தை குறித்து கவலைப்படுவதிலும் பார்க்க, எந்த மக்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த சட்டங்களுக்கு பயந்து அடங்கி ஒடுங்கி இந்த சட்டங்களை போற்றுகிறவர்களாய் மாறிவிட்ட துன்பியலை இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டங்களில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக ஓடி ஒழித்துக் கொள்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களிடத்திலே வருகிற பொழுது இவை எல்லாவற்றையும் மீறுவோம், எல்லாவற்றையும் மாற்றுவோம் என்று வீராப்பு பேசியவர்கள் இப்பொழுது கொடிய பயங்கரவாத தடை சட்டம், அடக்குமுறையான 6ஆம் திருத்த சட்டத்திற்கு அஞ்சி ஒடுங்கி அதனுடைய விசுவாசிகளாக மாறிவிட்ட ஒரு கோழைத்தனமான துன்பியலை இப்பொழுது நாங்கள் காணுகிறோம். ஆகவே இது எல்லாம் எழுச்சிகளிலே ஒரு சவால்களாக வந்தாலும் இவைகள் முறியடிக்கப்படும், இவைகள் இல்லாமொழிக்கப்படும். ஆகவே இந்த அரசு முள்ளிவாய்க்காலிலே வைத்து 1,46,670 பேரை கொன்று ஒழித்த பொழுது அவர்கள் நினைத்திருப்பார்கள் இத்தோடு முடிந்து விட்டது என்று சொல்லி. சட்டங்களை இயற்றி மக்களை அடக்கிய பொழுது நினைத்திருப்பார்கள் இப்பொழுது முடிந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் தமிழினமாக நாங்கள் சாகடிக்கப்பட்டிருந்தாலும் தோற்கடிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் உண்மை, நீதி, நியாயம், மனித மாண்பு என்பதை யாராலும் அடித்துவிட முடியாது. 2ஆம் உலகப் போரிலே ஹிட்லர் கொத்து கொத்தாக மக்களை யூத இனத்தை கொன்றொழித்த பொழுது ஹிட்லர் நினைக்கவில்லை அவர்கள் மீண்டெழுவார்கள் என்று சொல்லி. 1907ஆம் ஆண்டு துருக்கி அரசு ஆர்மீனியாவிலே ஒரு இன அழிப்பை செய்தது. அப்பொழுது துருக்கி அரசு நினைத்தது இந்த இது அப்படியே ஒடுங்கி போகும் என்று சொல்லி 100 வருடங்களின் பின்னர் ஆர்மீனியாவிலே இன அழிப்பு நடந்து 100 வருடங்களின் பின்னர் உலகம் சொன்னது ஆர்மீனியாவிலே இன அழிப்பு நடந்தது என்று சொல்லி அதற்கு நீதி கிடைத்தது. ஆகவே ஒரு இனம், அழிக்கப்பட்ட இனம் தன்னுடைய நீதியை பெறுவதற்கு 100 ஆண்டுகள் காத்திருந்தது. அந்த தலைமுறையை விட 2 தலைமுறை கடந்துதான் அவர்களுக்கு நீதி கிடைத்தது. ஆனால் இது எங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால் நியாயம், உண்மை, நீதி எப்பொழுதும் தோற்கடிக்கப்படாது. தர்மத்தின் வாழ்தலை சூதுகவும் ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று சொன்னது போல நீதி, நியாயம், உண்மை, சத்தியத்தை எந்த சக்தியாலும் தோற்கடித்து விட முடியாது. அது மீண்டெழும். ஆகவே வட்டுக்கோட்டை 50 சொல்லுகிற வரலாற்று செய்தி அதுதான். 50 ஆண்டுகளுக்கு முன்னர் அது நிறைவேற்றப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டு மக்களாணையாக வழங்கப்பட்டாலும் இன்று வரை உயிர்ப்போடு இருக்கிறது, பயணிக்கிறது. என்று ஒரு நாள் ஆர்மீனிய தேசத்தவர்கள் அழிப்பிலே அவர்கள் சிதைவுகளிலே கண்ட கனவு 100 ஆண்டுகளுக்கு பின்னர் அது நனவாகியது, நீதியாக வளர்ந்தது. ஆகவே எங்களுடைய இனம் கொன்றொழிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. இந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய இன அழிப்பை சந்தித்து நாங்கள் மீண்டெழ துடித்து இந்த நீதியை வாங்கி வேண்டியிருக்கிறோம். காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகளாக, அரசியல் கைதிகளாக, யுத்தத்திலே வகை தொகையின்றி கொன்றொழிக்கப்பட்டவர்கள் அந்த அழிப்பிலே இருந்து எஞ்சி நின்று நாங்கள் நீதி கேட்கிறோம். அது வெறுமனே ஒரு கோஷமோ ஒரு கோற்றோ அல்லது அரசியலுக்காக வெறும் கதிரைகளுக்காக கேட்கப்படுகிற வெற்று கோஷங்களோ பசப்பு வார்த்தைகளோ அல்ல. ஒரு உயிருள்ள இனத்தினுடைய, ஒரு நீதி மறுக்கப்பட்ட இனத்தினுடைய உரிமை குரல், உண்மை குரல். இந்த இடத்திலே பாடப்பட்ட பாடல்களாக இருக்கலாம், இளம் கலைஞர்களாக ஆற்றுகை செய்யப்பட்ட இந்த மேடை ஆற்றுகையாக இருக்கலாம். அது ஒரு புதிய நம்பிக்கையை தருவதாக, புதிய ஒரு வழிகாட்டலை தருவதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த தேசத்திலே சுயநிர்ணய உரிமை உடையவர்கள். எங்களுடைய ஒரு மனிதனுடைய உரிமையை தீர்மானிப்பது அவனுடைய உரிமை. அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்னும் ஒருவர் தீர்மானிக்க முடியாது, தனி உரிமை. இன்று எழுச்சிப்பாளர் பாடியதற்காக ஒரு கலைஞனை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இதே அரசு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக, மக்களுடைய வாக்குகளை சூறையாட வேண்டும் என்பதற்காக அவர்கள் எழுச்சி பாடல் பாடினார்கள். என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் தேசியத்தோடு நிற்க வேண்டும், தேசிய எழுச்சி பாடல்களை பாட வேண்டும் என்கின்ற உண்மையை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அதை
இன்னும் ஒரு இடைக்கலைஞர் பாடியதற்காக கைது செய்திருக்கிறார்கள். இதுதான் பேரினவாதத்தினுடைய உண்மையான முகம். பேரினவாதம் காலம் காலமாக அது வடிவம் எடுக்கும், காலத்துக்கு ஏற்ப அது வடிவ மாற்றம் பெற்று வரும். எங்களுக்கு சொல்லுவார்கள், இந்த சில நோய் கிருமிகள், உதாரணமாக கொரோனா நோய் கிருமிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. அது நேரத்துக்கு நேரம் தன்னுடைய இயல்பை வடிவத்தை மாற்றிக் கொள்ளுகிறது. எப்பொழுதும் தீயவைகளும் நச்சுத்தன்மையானவைகளும் அதனுடைய அடிப்படை தன்னுடைய நேரத்திற்கு நேரம் தகமைகளை மாற்றி மாறு வடிவம் எடுத்துக் கொள்வதனால் அது அகற்றுவதற்கும் அடிப்பதற்கும் கஷ்டமாக இருக்கும். பேரினவாதமும் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் அப்படித்தான். ஆகவே அந்த வகையிலே இந்த இடத்திலே நாங்கள் வருகின்ற 20ஆம் திகதி வருகின்ற சனிக்கிழமைக்கு அடுத்த சனிக்கிழமை நாங்கள் இந்த வட்டுக்கோட்டை பேரெழுச்சி மகாநாட்டை நாங்கள் தந்தை செல்வா கலையரங்கிலே நடாத்துவதற்கு எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாக ஒன்றிணைத்திருக்கு. ஆகவே அந்த மகாநாட்டுக்கு வருகை தந்து நாங்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்கள், மரபுபடி தாயகத்தினுடைய சொந்தக்காரர்கள், தனித்தேசிய இனம் என்பதை உலகிற்கு சொல்லி விடுதலை பயணத்தை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் கரம் போட்டு செயல்படுவோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.